கழுகுகளை வம்புக்கு இழுக்கும் ஒரே பறவை காகம்தான். ஆனால் கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுவதில்லை. மாறாக கழுகு இன்னும் மேலே உயரத்திற்கு பறந்து செல்லும். அப்போது காகம் உயர செல்லும்போது மூச்சுவிட சிரமப்பட்டு தானாக கீழே விழுந்துவிடும். அதுபோல் நம் நிலை கண்டு கேலி கிண்டல் செய்யும் யாரையும் நாம் கண்டு கொள்ளாமல் நம் இலக்கில் குறிக்கோளாக இருந்து வாழ்வில் உயரத்திற்கு சென்று கொண்டே இருந்தால் நம்மை கேலி செய்த சில்லறைகள் எல்லாம் தானாக சிதறிவிடும். நாம் எப்போதும் மன அழுத்தத்துடன் இருக்கிறோம் என்றால் நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நாம் எப்போதும் பதட்டத்துடன் இருக்கிறோம் என்றால் நாம் எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். எவ்விதமான அழுத்தமும் பதட்ட நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் நலன்களும் சாதனைகளும் வெற்றிகளும் எப்போதும் நம் வசமே. விடிந்தபின் இருள் இருக்காது, துணிந்தபின் பயம் இருக்காது. உங்களின் ஒவ்வொரு விடியலையும் துணிந்து தொடங்குங்கள். எந்த பயங்களும் உங்களை ஒருபோதும் நெருங்காது. நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த உண்மையான அன்பும் மற்றொருவர் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய துரோகமும் போதும் வாழ்க்கையை முழுமையாக உணர்த்திவிடும். துரோகத்தின் பிறப்பிடம் நம்பிக்கை, நம்பிக்கையின் இறப்பிடம்தான் துரோகம். கொஞ்சம் நேர்மையாக வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கே புரிந்துவிடும். முன்பின் தெரியாதவர்கள் கூட முதுகில் குத்துவதில்லை, முகமறிந்த உறவுகள்தான் அதிகம் குத்துகிறார்கள். துரோகம் என்னும் கத்தியினால் தன்னுடைய சந்தோஷத்திற்காக தன்னை நம்புவோரை ஏமாற்றுவது என்பது அந்த உறவிற்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் என்பதை ஏனோ இன்னும் சிலர் உணராமலேயே இருக்கிறார்கள். நம்பியவனுக்கு கூட துரோகம் செய். ஏனென்றால் எல்லோரையும் நம்பியது அவன் தவறு. ஆனால் உனக்கு நல்லது செய்தவனுக்கு மட்டும் துரோகம் செய்துவிடாதே. அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழுவ முடியாது. போராட்டங்களில் முன் நிற்பதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. நமக்கு எதிரில் நிற்பவர்களால் அல்ல, நம் பின்னால் நம்மோடு நிற்கும் துரோகிகளால்தான். நம்பாதவர்களிடம் நேர்மையாக இருப்பதும் முழுமையாக நம்புபவர்களிடம் துரோகம் செய்வதும் சிலரின் மாற்ற முடியாத இயல்பாகவே மாறிப்போயிருக்கிறது. நீ இருக்கும்போது மரியாதை வேண்டுமென்றால் உன்னிடம் பணம் நிறைய இருக்க வேண்டும். நீ இறந்த பிறகும் மரியாதை வேண்டுமென்றால் உன்னிடம் நல்ல குணம் இருந்தால் போதும். தனக்கு உண்மையாக இருக்கும் ஒருவனுக்கு வேறு யாருடைய உபதேசமும் தேவைப்படுவதே இல்லை. நேர்மையற்ற பணக்காரனாக இருப்பதை விட நேர்மையான ஏழையாக இருப்பதே நிம்மதியானதுதான் என்பதை உணருங்கள். உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் என்றும் நிரந்தரமில்லை. நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் என்பதை எல்லோரிடமும் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நேரான மரங்கள்தான் முதலில் வெட்டப்படுகின்றன. நேர்மையான மனிதர்கள்தான் முதலில் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். யார் சொல்வதையும் அப்படியே நம்பிவிடாதீர்கள். உங்கள் கண்கள் காணாதவற்றிற்காக உங்கள் காதுகளை ஒருபோதும் நம்ப வேண்டாம்.